காதடைத்த இசை பஞ்சு வேறெதையும் கேட்க விடாதது போல உன் காதல் அடைந்த இந்நெஞ்சு வேறெதையும் யோசிக்க விடாது இன்சிக்கிறது. மனசு கஷ்டமாக இருக்கும்போது அதிகமாக நம்ம பேச நினைக்கிறது நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நினச்சி நேரம் பேச முடியாமல் இருக்கிறது அதிக மன வலியை தருது. உன் அழைப்பிற்காக தவம் கிடைக்கிறோம் நானும் என் கைபேசியும். ரேகா, என் தங்கம். சொல்லுங்க டாடி, என்ன இந்த டைமுக்கு? அது இருக்கட்டும், நீ என்ன தூங்காம யோசிச்சுட்டு இருக்க? ரொம்ப பெயினா இருக்கா? டாக்டர் போய் பார்க்கலாமா? ஆஹா, அதெல்லாம் இல்லைப்பா. இல்லடா, எதா இருந்தாலும் சொல்லு. இல்லைப்பா, முழிப்பு வந்துடுச்சு. சாரிடா தங்கம். அம்மா சமயபுரம் கோயில் வரைக்கும் போகலான்னு சொன்னாலாம், அதான் நாங்கள் எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பவும் உனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? இல்லைப்பா, ஏர்லி மார்னிங்கே போகிறீங்களா? எப்படியும் 6 to 7 hours ஆகும் போக. அப்படி இன்னைக்கே ரிட்டர்ன் வரணும் இல்லடா? ம். என்னடா, அப்போ இனி ஒரு நாள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? நீ இப்படி இருக்கவும் தான் உன்னை கூப்பிட்டு போக முடியல. ம். ஆஃபீஸ் எல்லாம் யாரும் போக வேண்டாம், வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருங்க. பாட்டி, வெள்ளசாமி, கருப்பாயி அவங்களும் எங்கள் கூட தான் வராங்க. சத்தியமாக சமைச்சிருவாங்கடா. அவங்க சமைச்சது உனக்கு பிடிக்கலன்னா நீ ஏதாவது செஞ்சுக்கோ. ஓகே டாடி. சிவாக்கு ஃபோன் மட்டும் சொல்லியிருக்கு, அவர் வந்து உன் கூட இருப்பார் சரியா? விடிய காலையில் ஏமா அவனை பற்றி பேசி என்ன டென்ஷன் பண்ணுற? நீ பண்ணினது தான் மரகதம். பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு பிள்ளை மட்டும் இல்லை எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க. ஒரு நாள் தானாங்க, உங்க பிள்ளைக்காக தான் வேண்டுதல் வச்சுது. வெறுங்கையை வீசிக்கிட்டு சும்மா போக முடியுமா? அன்னதானத்துக்கு சாப்பாடு செஞ்சேன், அப்புறம் அதை எதில் எடுத்துட்டு போக? என் தலையில எடுத்துட்டு போ. வேணுங்கிறதெல்லாம் நேற்று பகலையே எடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, கோயிலுக்கு போகும்போது கோவப்படாதீரும். இப்போ என்ன, உங்க பொண்ணு எந்திரிச்சிட்டா அவ்வளோதானே? தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு அப்புறம் வாங்க. அவ கூட சேர்ந்து நீங்களும் தூங்காம இருந்தா சார் தான். பின்ன உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கார் ஓட்டிட்டு வர இழிச்சு வாயன் வேணும்ல? நீங்களே ஒன்றும் ஓட்டி தள்ள வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் ஓட்டிக்கிறேன். அம்மா தாயே, நான் இனி என் பேர பிள்ளைக கொள்ளு பேரன் பிள்ளைக எல்லாத்தையும் பார்க்கணும். கொஞ்ச நேரம் ஓட்டுறேன்னாங்க சொன்னேன், முழுசா நானே ஓட்டிட்டு வரேன்னு சொல்லல. ஓ, அது வேற இனி ஆசை இருக்கா உனக்கு? சரி சரி, இங்க மூச்சை காட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீரும், நேரம் ஆகுது. அதான் உன் வேலையில நீ கரெக்டா இருப்பீல்ல. நேரம் ஆகுதுங்க. கார்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் உங்க அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் போய் எதுக்கும் செக் பண்ணு. இல்ல அது மிஸ் ஆயிடுச்சு இது மிஸ் ஆயிடுச்சுன்னு மாமியாரும் மருமகளும் ஒவ்வொரு கடையா நிறுத்தாம விட மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் பில்லு போடுறதுன்னு பிளான் பண்ணினது தான் விடுறது இல்ல. என்ன? ஒன்றும் இல்லை, நீங்க பார்த்து முறைச்சிட்டே இருக்காதீங்க. நாங்க உங்க பிள்ளைய பார்த்து பேசிட்டு சீக்கிரம் வாங்க. வந்து நாளைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள், அதுக்கான வேலை நிறைய இருக்கு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா நாளைக்கு வந்து சேர்வியான்னு எனக்கு டவுட்டாலாம் இருக்கு. நான் வராட்டி நீங்க விடுவீங்களா? உங்க பிள்ளைக்கோசரமாவது என்னை இழுத்துட்டு வந்துட மாட்டீங்க? தெரிஞ்சா சார் தான். சரிடா தங்கம், கண்டிப்பா அப்பா உன் பர்த்டேக்கு இங்க வந்துருவேன். நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா. என் தங்கம் பார்த்து பத்திரமா இரு என்ன? நீ மட்டும் நல்லா மினிக்கிட்டு போற என்னம்மா? நாளைக்கு என் செல்ல பிள்ளைங்க தான் மினிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு நான் ஏன் சிவா கூட வெளியே போறேன், நீ நாளைக்கு உன் சிவா கூட வெளியே போ. உன் மாப்பிள்ள வந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. சரி மம்மி, நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுவேன், சீக்கிரம் வந்துரு. டாடி. என்னடா? நைட்டுக்குள்ள வந்துருவீங்கல்ல? வந்துருவோம். வந்தா தானே என் தங்க பிள்ளை பிறந்த நாளை கொண்டாட முடியும். இந்த வருஷமும் என் பிள்ளை ஆசைப்பட்ட எல்லாமே அவளுக்கு கிடைக்கணும், குறையில்லாம வாழணும். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அத்தனையும் நீ சொல்லாமே நான் வாங்கி தந்து உன்னை அசத்த போறேன் பாரு. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் டாடி. அப்புறம்? அதான் எதுவும் வேண்டான்ட்டால, அவளுக்கு சிவா மட்டும் இருந்தா போதும். நீங்க கிளம்பி வாங்க, அப்பதான் நைட்டு வர முடியும். நாளைக்கு ஃபுல்லா நீங்க உங்க பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியும். வாங்க. சரிடா, அப்பா போயிட்டு வரேன். வந்து எதுனாலும் நான் உன்கிட்ட பேசுறேன். சரிங்க டாடி. சாரிடா, நீ பேசணும்னு வரும்போது என்னால காது கொடுத்து கேட்க முடியல. சாரி. பரவாயில்லப்பா. சரி, பாத்துருடா கண்ணு, நாங்க வந்துடுறோம். தங்கப்பா. எதுனாலும் ஃபோன் பண்ணு. ஓகே டாடி. சரி வா மரகதம், உன் ஆசைப்படி என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சுட்டேல்ல. அது சரி, நான் நினைச்சா மட்டும் அது நடந்துடுமா என்ன? நடக்கிற விஷயமா? வாங்க, வந்து பாப்பீங்களா உங்க பிள்ளைய? பாத்துட்டு ரேக்கா, நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்ன? நாளைக்காவது அப்பா கிட்ட எப்படியாவது விஷயத்த சொல்ல பார்க்கணும். நானும் ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்றேன், என்னால முடியல. என்னங்க, இந்தாங்க காஃபி. இப்பதான் அங்க டைம் ஆச்சுன்னு அலப்பற பண்ணிட்டு இருந்த. பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வாங்கி குடிங்க. என்ன மரகதம், சூடா இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு குடிங்க சொல்ற? எப்பவுமே நீங்க எல்லாம் இப்படித்தானா? எங்காவது வெளியே போகும்போது
சுட சுட காஃபி கொண்டு வந்து தருவீங்க. இதே வீட்டில் இருக்கும்போது ஆறி போன காஃபியை கொண்டு வந்து தருவீங்க. அப்பதானே போற வழியில தூங்காம கார் ஓட்டுவீங்க, அதுக்கு தான். அட கடவுளே, உன்னை எல்லாம் கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே. குடிங்கங்க சீக்கிரம். குடிக்கிறேன், நாக்கு சுட்டாலும் பரவாயில்ல. என்ன சார் காலங்காத்தில் ஃபோனெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கேட்கணும். ஏன் நான் லீவ் போட்டா நீயும் லீவ் போடலான்ட்டா? நானாவது இங்கே இருக்கேன், அதனால நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன். உனக்கு என்னடா இப்போவே எழுந்திரிச்சிட்டேன்? அந்த கதையை அப்புறமா சொல்கிறேன், அதை விடு. என்ன பண்ணுறா அவ? ஆளுமூஞ்சி காஃபி குடிச்சிட்ருக்கு. விஷயம் இல்லாமல் நீ இந்த டைமுக்கு கூப்பிட மாட்ட, என்னன்னு சொல்லு. இன்னைக்கு நம்ம ஒரு பக்கம் போகலாமா? எங்க, எதுக்கு? அதெல்லாம் நீ அங்கே வா, அதுக்கப்புறம் தெரியும். என்னன்னு சொல்லு. அதான் சொல்கிறேன்ல. தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி, இப்போ இவளை இப்படி விட்டுட்டு வர முடியாதுல்ல. அதான் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்களே. போனேன்னா பாரு விக்கி, பிச்சு பிச்சு. கேட்டியா? சரி, என்னன்னு சொல்லுடா. நேரம் காலம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்பேன். பெரிய ரகசியம், இவன் சொல்லவும் மாட்டானா? காலங்காத்தால கூப்பிட்டுட்டு உன்னை யாரும் முதல்ல இந்நேரத்துக்கு எந்திக்க சொன்னான்? அதுவாடா, நேற்று பயங்கர சம்பவம் நடந்துச்சு. என்னது இது? அப்படி எனக்கு தெரியாம? ரோட்ல நான் வரவும் பயங்கர க்ரௌடா இருந்துச்சுடா. என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? நானும் அப்படின்னு தான் நினச்சிட்டு க்ரௌடுக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு சினிமா ஷூட்டிங். என்ன ஓஹோன்ட்ட? அதுவும் எனக்கு பிடிச்ச நடிகையோட சினிமா ஷூட்டிங். அப்போ சார் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தீங்களோ? சொல்கிறத கேளுடா. கூட்டத்தையெல்லாம் போலீஸ்காரங்க கண்ட்ரோல் பண்ண எல்லாரும் அந்த நடிகையோட பேர் சொல்லி கத்தினோம். நீ கத்திருக்க மாட்டியே, ஸ்கூல்லையே உதட மட்டும் தானே ஆசிப்பேன். டேய், சரி சொல்லு. எல்லாத்தையும் முந்தி தள்ளிட்டு முன்னாடி போய் நான் நின்றுட்டேன்டா. என்னவோ ரேஷன் கடை கியூல ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்னா சந்தோஷப்படுவாங்களே, அப்படியா? அப்படித்தான் வச்சுக்கேன். ஹீரோயினா அவங்க கூட இருந்தவங்க கிட்ட என்ன மட்டும் கை கட்டி ஏதோ கிசு கிசுத்தாங்க. அதிசயமா இருக்கே. நேத்து அதனாலதான் மழை வந்துச்சோ? குறுக்க பேசாம கேளுடா. ஹீரோயின் கூட இருந்தவங்க என்ன கை காட்டி கூப்பிட அத்தனை கூட்டத்திலையும் போலீஸ்காரங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் மட்டும் முன்னாடி போய் நின்னேன்டா. கேட்டுட்டு இருக்கியா இல்லையா? கேட்டுத்தாண்டா இருக்கேன், சொல்லு. கிட்ட போயிட்டேன். பேக்கப்னு சொல்லிட்டாங்க தானே? அதான் இல்லை, வாயத்தந்து எனக்கு இந்த அத்தனை சந்தோஷத்தையும் சேர்த்து ஐ லைக் யூன்னு சொல்ல போனேன்டா. சொல்லிட்டியாடா? அப்ப பார்த்து நல்ல மழை. சார் நல்லா நினைஞ்சு ஜுரம் வந்துருச்சா? அதான் இல்லை. அப்புறம் நாம வீட்டு பெருச்சாளி இருக்கே. பெருச்சாளியா? அதான் ராகினி. அவன் உனக்கு முன்னாடி ஓடி போய் சொல்லிட்டாளா? அம்மாவும் அவளும் சேர்ந்து பக்கெட் தண்ணி எடுத்து என் மேல ஊத்திட்டாங்க. என்னடா ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? இல்லைன்னா அவங்க கிட்ட ஐ லவ் யூ இல்லை ஐ லைக் யூ ஏதோ ஒன்றையாவது சொல்லியிருப்பேன். அதுக்குள்ள அம்மா வந்து இப்படி பண்ணிட்டாங்க. பெத்தவ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேறானா, கூட பிறந்தவங்களும் அதே மாதிரி. இப்போ நீயும் நீ நினைச்சது மட்டும் நடந்துருந்துச்சு. கண்டிப்பா அந்த நடிகை அந்த நிமிஷமே சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை அது கனவு. போடா விக்கி, நீயுமா? சரி, இது சிஸ்டருக்கு தெரியுமா? ஏன், என் முகம் கூட தெரியாத அளவுக்கு கட்டு போட்டு என்னை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருவா. அதுக்கா? தெரிஞ்சா சரிதான். டேய், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது குட்டிமா, நீ வேற ஏதாவது கேளு. அதெல்லாம் வாங்கக்கூடாது. சொன்ன பேச்ச கேட்கணும் குட்டிமா. தாத்தால என்ன கேட்டாலும் வாங்கி தராரு, நீ தான் வாங்கி தர மாட்டேங்கிற. பல்லெல்லாம் சொத்தை ஆயிரும். அப்ப எல்லாரும் தானே சாப்பிடுறாங்க. அது சரி, குழியில போய் ஒரு செம்பரியாடு விழுந்தா பின்னாடியே எல்லாம் போய் விழுகுமா, அந்த மாதிரி. குட்டிமா அங்க பாரு. நான் பார்க்க மாட்டேன். பாரா தங்கம், யார் வராங்கன்னு. அத்தை அத்தை, நீ எங்க இந்த பக்கம்? மாமா கூட்டிட்டு வந்துச்சு. அதான் எதுக்கு தெரியலையே. மாமா எதுக்கு வந்திருக்கோம்? உன்னை ஸ்கூல் சேர்த்துருக்கு. இங்கேயா? பின்ன வேற பக்கம் ஸ்கூல் சேர்த்துருக்கு, இங்க வருவாங்களா? எங்க போனாலும் சனியை நம்மள விடாது போல இருக்கே. குட்டி, அவ எதுக்கு வந்திருக்கா கேளு. இன்டர்வியூக்கு. குட்டி, உனக்கு அப்போ அத்தை தான் டீச்சராக வரப்போறா. அப்படியா அத்தை? தெரியல, முதல் ரவுண்ட் முடிஞ்சிச்சு, இனி ஒரு ரவுண்ட் இருக்கு. என்னை பார்த்து பேசாட்டியும் பரவாயில்ல, பிள்ளைய பார்த்து பேச வேண்டியது தானே? அவசியம் இல்லை. ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டான். குட்டிமா வா, நம்ம போகலாம். நான் கேட்ட சாக்லேட்.
நீ கேட்ட சாக்லேட் 60 ரூபா, அதெல்லாம் இப்போ வாங்கி தர முடியாது. அட்மிஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு அப்புறம் வாங்கி தரேன் வா. இந்தா போய் வாங்கிக்கோ. தேங்க்யூ. அத்தைனா அத்தை தான். இங்க பாத்தியா, நான் போய் வாங்கி தரேன் மாமா. ம் போ. பஸ்ஸில் தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலாம்ல, அது ஒரு நாள் காது கொடுத்து கேட்குறது இல்லை. எப்போ தான் திருந்துவீங்களோ? ஒன்று அது காலியாகவே இருக்கணும், இல்லை அதில் கரெக்டாக மட்டும்தான் அமௌண்ட் இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு ரூபா இருக்கக்கூடாது. அதான் லைஃப்லேருந்து போயிட்டில்ல, அப்புறம் பேசாமல் போடி. இவெல்லாம் திருந்தவே மாட்டான். பெரியவங்க தான் அவங்க செய்யறதுக்காக சின்னவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறாங்கன்னா, கூட பிறந்தவங்க அதுக்கு மேலே அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சி எடுத்து அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. எப்போதான் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்றது? அதுலேயும் இந்த சந்தோஷம் பெரிய தியாகின்னு நினைப்பு. தங்கச்சி, அம்மா, அப்பா, தம்பி எல்லாருக்கும் செஞ்சுட்டே இருக்கானே ஒழிய இவனோட வாழ்க்கையை இவன் வாழ மாட்டான் போல இருக்கு. நம்ம அவனோட வாழ்க்கையை அவன் வாழணுங்கிறதுக்காக தானே விலகி வந்தோம். அதுவே புரியலை அவனுக்கு. திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்? சந்தியா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு அம்மாவே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோனி. அப்புறம் நான் உன்கிட்ட கேட்கவா? இல்லை, நீ எவ்வளோ முறை ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்ப. அத்தனை முறையும் அத்தை அவன் கூட இருந்தாலுமே நம்ம அப்பா அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும் இல்லாமல் நான் உனக்கு துணையாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு கூட நான் கூட எவ்வளவோ நாள் இருந்திருக்கேன். பின்ன உன்னால் எனக்காக ஒரு நாள் நைட்டு என் கூட இருக்க முடியலையா? சோனி, நானாக தான் அவங்கள போக சொல்லிட்டு உன் கூட இருக்கேன்னு சொன்னேன். அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, நானாக தான் சொன்னேன். இருக்கட்டுங்க, அவளுக்கா தெரிய வேண்டாமா? இப்போ எனக்கு ஏதாவது நீட்ஸ் இல்லை, ஹெல்ப் வேணும்னா நான் எப்படி ஓப்பனாக உங்ககிட்ட கேட்க முடியும்? இதே நானாக இருந்திருந்தா இன்டர்வியூ கிடக்குது, இது இல்லைன்னா இனி ஒன்று நினச்சிட்டு இவ கூட இருந்திருப்பேன். இல்லை, தப்பு தான் சொன்னி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பரவாயில்ல சந்தியா, எனக்கெல்லாம் மனுஷங்களை பார்த்து ரொம்பவே வெறுத்து போயிடுச்சு. எல்லாருமே யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி மனுஷங்களை யூஸ் பண்ணிட்டு தானே தூக்கி போட்டுட்டு போயிடுறீங்க. உங்களை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஆனால் யாரும் என்னை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் ஏதாவது தேவைன்னு வந்தால் மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கிறதே ஞாபகம் இருக்கும். இல்லை, பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படித்தானே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தானே உங்களோட உறவுகளை தக்க வச்சுக்கிறீங்க. உன்னோட புலம்புல செவி சாய்ச்சி கேட்க, தோல் சாஞ்சு அழ, உன்னோட கண்ணீரை துடைக்க, உன்னை புரிஞ்சுக்க யாரும் கூட இல்லையேங்கிறத எனக்கு தெரியுது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கும் ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியல. அதுவும் பெற்றவங்களுக்கு அடுத்து நீ தானே எனக்கு இருக்க. எல்லாரும் சுயநலவாதிக தானே. உங்ககிட்ட எல்லாம் எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான். ரொம்ப தேங்க்ஸ். சாரியும் கூட காலங்காத்தால மூடா பண்ணதுக்கு. சாரியா நீ? எதுக்குங்க? இல்லை, என்னால் தானே உங்களுக்கு அந்த சங்கடம். அதுவும் அவள் வேற அப்படி பேசிட்டா, அதான். அவள் அப்படிதான் மனசில் பட்டதான் பட்டு பட்டுன்னு பேசிட்டு போயிடுவான். நான் அதெல்லாம் நினச்சிக்கல, விடுங்க. என் மேலேயே தப்பு இருக்கு. என்னதான் நீங்கள் இருந்திருந்தாலும் நானும் இருக்கேன்னு சொல்லி கூட இருந்திருக்கணும். சே, நம்ம ஏதோ நினச்சிட்டு இவகிட்ட பேசலான்னு வந்தா இவ ஏதோ நினச்சிட்டு என்ன இல்லாமல் பேசிட்டு போறா. அதுவும் அன்னி மைண்டில் என்ன இருக்குன்னு யோசிக்காம இவ பாட்டுக்கு பேசிட்டு போறா. நானும் இவ மைண்டில் என்ன இருக்குன்னு யோசிக்காம பேசியிருந்தா அவ்வளோதான், சண்டை பெருசுதான் இருக்கும். இப்போ அப்பா கொடுத்த அட்ரஸ்லாம் எப்படி போய் விசாரிக்கிறது? நம்மளே போவோமா, இல்லை இவ்வளோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகலாமா? விக்கி வேற வரலைங்கிறான், என்ன செய்ய? ரேகா, என் பட்டு, இனி உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது தாண்டா என்னோட வேலையே. சிவா சிவா, இவன் இப்படி கூப்பிட்டானா காதுல கூட வாங்க மாட்டான். டேய் ரேகா பித்தன், ரேகா பித்தன். என்ன சசி, சொல்லு. பெங்களூர்ல இருந்து வந்தாச்சா? ஆமாம், நீ இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த? முக்கியமான ஒருத்தவங்களுக்கு விசேஷம், அதுக்கு போயிருந்தேன். நானும் பெங்களூரில் மேனேஜரும் எவ்வளோ தடவை உனக்கு கால் பண்ணோம், ஒரு தடவையாவது அட்டன் பண்ணியா? மனசுனாடா நீ எல்லாம்? இவ்வளோ தடவை கால் பண்ணுறமே, என்னாச்சோ ஏதாச்சோ என்னென்னு ஒரு தடவையாவது கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு? நான் கேட்டேன். எப்போ? உனக்கு ஃபோன் பண்ணல, மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டேன். நீ அப்போ ஊர்லேருந்து கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. என்ன? செத்தவங்க கையில் வெத்தலை பார்க்க கொடுத்த கதையாக தானே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், இதில் வேற. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் என் அப்பாக்காக எனக்காக எல்லாத்தையும் பண்ணதுக்கு. அப்பனை பற்றியே யோசிக்க மாட்டேங்கிற, பின்ன நீ எல்லாம் என்னை பற்றியாடா யோசிக்க போகிற? என்ன? இல்லை, உன் மனசில் இறக்கணும்னு இருக்கா இல்லையான்னு யோசிச்சேன், அதுவும் உன் அப்பா மேலே கூட. ஏன் சசி, ஏன்டா இப்படி இருக்க? தெரியலையே. சரி அதெல்லாம் விடு, முடிஞ்சு போனதை பேசி என்னங்க போது சொல்லு. செத்தவன் எந்திரிச்சு அவர் போறான். இல்லை, நீ தான் பணத்தால் எதனாலும் சாதிக்கலாம்னு சொல்லுவியே. யமதர்மனுக்கு லஞ்சம் கொடுத்து உன் அப்பா உயிரை மீட்டு கொண்டு வர வேண்டியது தானே?
ம் அந்த அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் நான் இல்லை. இல்லை அந்த ஒரு ஆணவத்தில் கர்வத்தில் தானே ஆடிட்டு இருந்த, அதான் கேட்டேன். அதுதான் அதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டேன்ல. ம். இன்னைக்கு நீ ஆஃபீஸ் வர வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நைட்டு டின்னருக்கு நான் வந்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல. ஜெஸ்ஸியும் இல்லை, அது தெரியுமா உனக்கு? அவளை மேலே அனுப்பினதே நான் தானே. நியூ கம்பெனி விஷயமா மட்டும் இல்லை, ஏற்கனவே நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதேன்னு. சொல்கிறத மட்டும் செய். ம். இவன் என்ன திடீர்னு டின்னருக்கு வெளியே போகலான்னு சொல்கிறான்? இதில் ஏதோ ஒரு குத்து இருக்க மாதிரி இருக்கே. லாவஸ்ட் டே அன்னைக்கு அப்படித்தானே நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி டின்னர் கூட்டிகிட்டு போனான். கடைசியில் பார்த்தா இவனோட ஹாப்பிக்கு என்னோட காதல் பலியானது தான் மிச்சம். பார்த்தா இன்னைக்கு யார் சமையல்? ஏன்டா பரமோ, இப்போல்லாம் நான் டெய்லியும் சாமி கும்பிடாம ஒரு வயசோறு எடுத்து வாயில் வைக்க மாட்டேன் தெரியுமா? நீங்களாம் தான் ஒரு ப்ரேயர் கூட பண்ணாமல் சாப்பிட்ற. என் அம்மா சமையலெல்லாம் ப்ரேயர் பண்ணாமல் சாப்பிட்லாம்டா. அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு என் அம்மா மேலே. நல்லா சமைப்பாங்க. அப்போ அண்ணா மட்டும் ஏன்? என்ன பண்ணுறது, ஒரு வாரம் அவளுக்கு சமையல், ஒரு வாரம் நம்ம சமையல். அதான் உன் சமையலுக்கும் கூட நான் ப்ரேயர் பண்ண வேண்டியதில்லை, அவளுக்கு சமையலுக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். ஏன் அண்ணே? ஆ, என்ன சிரிக்கிற? நீ ஒன்று குடும்பமானத்தை வாங்குறேன்னு தப்பாக நினச்சிக்கலையே? தேங்க்ஸ்டா பார்த்தா. நல்ல குடும்பம்டா. நீங்களும் உங்கள் அக்காவும் சரியாக ப்ராஜெக்ட் பண்ணுறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் எப்போ போல் நல்லா தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அக்கா வீட்டில் தான் அவள் தொல்லை தாங்கலைன்னா இங்கேயும் வந்து அப்படித்தான். ஆனால் சொல்லுங்கள். ரொம்ப பாசம் காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேஸ்ட்டை கலைச்சி இதுதான் என்னோட இயல்புன்னு காமிச்சாதான் நம்மளுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். அவளோட இயல்பே அதுதான். இதுலேருந்தே எனக்கு தெரியும்ல, அதனால எனக்கு அது பெருசாக தெரில. இல்லை, அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ம், எனக்கு தெரியாமல் இல்லைங்க, தெரியும். நம்ம கண்டுக்கிறோம் தெரிஞ்சாதான் இன்னும் ரொம்ப வேணும்ட்டே பண்ணுவாங்க. அவன் என்கிட்ட நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு கெட்டது பண்ணாதான் நான் ரொம்ப யோசிக்கணும். அவன் அப்படி இல்லைல்ல. அப்போ அவங்க மாற மாட்டாங்களா? ம், பழையபடிக்கு மாறுவான். அதே பாசம் கிடைக்கும் போது இல்லைனாலும் நான் அதை எதிர்பார்க்கல. ஒருத்தவங்களோட இயல்பை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. எனக்காக நீ மாறணும், உனக்காக நான் மாறுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பாசத்தை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது. பெற்றவங்க கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட இயல்பை நம்ம அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் மேரேஜ் தான் அடுத்தவங்க நம்ம லைஃப்பில் வரும்போது மட்டும் அவங்க நமக்காக மாறணும்னு எதிர்பார்க்குறோம். அவள் பண்ணுறதெல்லாம் பண்ணட்டுங்க, என் அக்கா தானே. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவள் எப்போ புரிஞ்சுப்பாளோ அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இல்லைங்க, எடுத்து சொன்னால் யாரு சொன்னாலும் அவள் காதில் வாங்க மாட்டா. முதலேருந்தே அப்படித்தானா? ம், உங்ககிட்ட பேசுனதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். கரெக்டு தான். நம்ம பிளட் ரிலேஷன்ஸ் இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட மட்டும் ஏன் நம்ம எதிர்பார்க்குற கேரக்டரெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கணும்? தப்பு தான் பாரு. உங்ககிட்ட இருந்து இதை நான் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் யாருமே நம்மளுக்கு அனாவசியமாக தெரியறதில்ல. ஏதோ ஒரு படத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அதை கவனமாக இருந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. எனிவே தேங்க்யூ பாரு. நானும் உன் அக்காவை அவளோட இயல்பலையே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.